மாதிரி தான், ஷாஃபி மதுஹப் தான் சரி என்று பல சகோதரர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா, அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்யட்டும், அவருடைய வார்த்தையும் நடைமுறையும் இந்த கூட்டுக்கே முரணானதாக இருக்கிறது. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா மரணிப்பதற்கு முன்பே அவர்கள் நிரபராதியாகிவிட்டார்கள். என்ன சொன்னார்கள்? இதா சஹல் ஹதீஸு ஃபஹுவ மதுஹபி, ஹதீஸ் சஹீஹாக இருக்கும் என்றால் அதுதான் என்னுடைய மதுஹப். وكل حديث عن النبي صلى الله عليه وسلم فهو قولي وإن لم تسمعوه مني. அதாவது அல்லாஹ்வுடைய தூதரினுடைய தொற்றும் ஒரு செய்தியை நீங்கள் கேள்விப்படுகிறீர்கள், ஆனால் அந்த செய்தியை நீங்கள் என்னிடமிருந்து செவிசாய்க்கவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக கேள்விப்படுகிறீர்கள். இந்த நேரத்திலே என்னுடைய மதுஹப் முரணாக இருக்கலாம். அந்த என்னுடைய கருத்தையோ மதுஹபையோ ஒரு பக்கத்திலே வைத்துவிட்டு ஹதீஸை பின்பற்றுங்கள் என்றுதான் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். எனவே திருமண கலாச்சாரங்கள் என்று வருகிற போது மார்க்கத்தின் பேரால் பல்வேறுபட்ட பிதஅத்துகளை சமூகத்திலே பார்க்கிறோம். கேட்டால் ஷாஃபி மதுஹப் என்று நமது பெரியவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹு அக்பர். அன்புக்குரியவர்களே, இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா சொல்லிவிட்டார்கள், நான் சொல்லாத ஒரு செய்தியையும் கூட ஹதீஸாக நீங்கள் கேள்விப்பட்டால், அது சஹீஹான செய்தியாக இருந்தால், மதுஹபுக்கு மாற்றமாக இருந்தாலும் மதுஹபை தூக்கி எறிந்துவிட்டு சுன்னாவை பின்பற்றுங்கள் என்று அந்த இமாமும் கூட நபியினுடைய சுன்னாவுக்கு மதிப்பளித்திருக்கிறார்கள். எனவே நபியினுடைய சுன்னாவை பின்பற்ற வேண்டும். அது மாத்திரமல்ல, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல், இமாம் அஹ்லி சுன்னத்தி வல் ஜமாஅ அவர்கள் சொல்கிறார்கள், லா துகல்லிதினி, என்னை கண்மூடித்தனமாக பின்பற்ற வேண்டாம். வலா துகல்லிது மாலிகன், இமாம் மாலிக்கையும் கண்மூடித்தனமாக, வல ஷாஃபிஈ வல அவுஸாஇ வல தௌரி, ஷாஃபியோ அவுஸாஇ தௌரி, இந்த எந்தெந்த இமாம்கள் எல்லாம் இருக்கிறார்களோ இவர்கள் யாரையும் கண்மூடித்தனமாக பின்பற்ற வேண்டாம். வஹுத் மின் ஹைது அஹது, இவர்கள் எல்லாம் எங்கிருந்து எடுத்தார்களோ அங்கிருந்து எடுங்கள். இவர்கள் சொன்ன மார்க்கம் ஹதீஸ், குர்ஆன், சஹீஹான ஹதீஸ் அல் குர்ஆனிலிருந்து எடுக்கப்பட்டால் அங்கிருந்து தான் நீங்களும் உங்களுடைய மார்க்கத்தை எடுக்க வேண்டும். அந்த இமாம் சொல்லிவிட்டார், இவர் சொல்லிவிட்டார் என்று கண்மூடித்தனமாக பின்பற்றக் கூடாது என்பதை மிக தெளிவாக இந்த செய்தி நமக்கு சொல்கிறது. ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இடத்திலே மிக முக்கியமான ஒரு செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தலை சிறந்த இமாம்களும் கூட ஒரு பொழுதும் கண்மூடித்தனமாக தங்களை பின்பற்றுமாறு சொல்லவில்லை. மாற்றமாக வாழ்வையின் ஒவ்வொரு கணப்பொழுதிலும் ஹதீஸ் சரியான முறையிலே சஹீஹான ஹதீஸ் என்று நிரூபணமானால், தெளிவு சொல்லப்பட்டால் கட்டுப்பட வேண்டும் என்பதைத்தான்